கடந்த 10 ஆண்டுகள்ல பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுது, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன மாதிரி புது பிரச்சனைகள்லாம் இருக்கு இப்போ? நம்ம உள்ளுக்குள்ள செல்ற காத்து ஒரு நாளைக்கு 15,000 லிட்டர் கிட்ட உள்ள போகுது. அதுல எவ்வளவு விஷயம் மாசு இருக்கு, பொல்யூஷன் இருக்கு, அது லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுன்ற ஒரு அவேர்னஸ் வந்து இன்னும் அந்த அளவுக்கு போய் சேரல. ஆவரேஜா ஒரு இயர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மில்லியன் பீப்புள் டை பிகாஸ் ஆஃப் பிரிவென்டபிள் கண்டிஷன் லைக் கிரானிக் லங் டிசீஸ் ஒரு வருஷத்துக்கு. ஆனா ஒரு சைலண்ட் எபிடமிக் நம்மளுக்கு நடுவுல இருந்துட்டு இருக்கு. இதை பத்தி அவ்வளவு அவேர்னஸ் இல்லை. இந்த அவேர்னஸ் வந்து டாப் 2 காஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் அண்ட் பிரெயின் ப்ராப்ளம்ஸ்னால, செகண்ட் மோஸ்ட் காமன் காஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். கோவிட் வந்து ஒரு நுரையீரல அஃபெக்ட் பண்ண ஒரு வைரஸ். அப்போ அது ரொம்ப பாதிப்பு அதிகமா இருக்கும்போது அந்த நுரையீரலோட தன்மை கொஞ்சம் செயலிழந்து சில பேருக்கு பெர்மனன்ட் டேமேஜஸ் இருந்திருக்கலாம். பொதுவாக ஏசிம்டமேட்டிக் கோவிட் இருந்தவங்களுக்கு லங் டேமேஜ் அவ்வளவு பெருசா, கண்டினியூஸ் லங் டேமேஜ் சிம்டம்ஸ் அவ்வளவு பெருசா இல்லை. ஆனா லாங் கோவிட் இன்னும் நிறைய இருக்கும். இவ்வளவு ஸ்மோக்கிங் ஏர் பொல்யூஷன் இருக்கும் போதும் லங் கேன்சர்ன்றது இன்னொரு இன்க்ரீசிங் நுரையீரல் வியாதி. என்ன எப்படி நான் முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது? நான் மாஸ்க் போடுறத கோவிட்க்கு அப்புறமே விட்டுட்டேன், என்னால அதை டெய்லி கேரி பண்ண முடியாது. அப்போ எப்படிதான் நான் வந்து என்ன பாதுகாக்கிறது அப்படின்னு? நம்ம ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் பிராணாயாமா, யோகா பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. பட் ரெஸ்பிரேட்டரிக்கு வந்து மெயினா கார்டியோ ரெஸ்பிரேட்டரின்றது ஒண்ணு. நம்ம லங்ஸ்குள்ள ரத்த ஓட்டம் நல்லா இருந்தாதான் அதோட ஃபுல் வேலைப்பாடு நமக்கு வெளியில தெரியும். ரத்த ஓட்டம் எப்போ அதிகமா இருக்குன்னா நம்ம எக்ஸசைஸ் ஓடும் போது, நடக்கும் போது தான். சிகரெட் ஒரு ஆளோட லைஃப் ஸ்பேனை 10 மினிட்ஸ் குறைக்க போகுது. ஸோ ஈவன் 1 சிகரெட்டை வந்து அவாய்ட் பண்றது இம்பார்ட்டன்ட். சேம் வே மற்றவங்க ஸ்மோக் பண்ணும்போது பாசிவ் ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்றது இம்பார்ட்டன்ட். நிறைய ஜெனரல் பாடி ஹெல்த் செக்அப்ஸ் வந்து இப்போ ரொம்பவே காமன் ஆயிருச்சு. அப்படி லங்ஸுக்காக ஏதாவது ஸ்பெஷலா நான் வாலண்டியர் பண்ணி ஒரு டெஸ்ட் எடுத்துக்க முடியுமா? பொதுவாக ஸ்கிரீனிங் லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி அப்படின்னா லங்ஸ்குள்ள எவ்வளோ காற்று நீங்க உள்ள இழுக்க முடியும், வெளியில் அனுப்ப முடியும். இது ஸ்பைரோமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். நிறைய மாஸ்டர் செக்அப்ல இதை நம்ம வந்து ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். பண்ண சொல்லும் போது பொதுவாக ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும், நம்மளால ஊத முடியாது, இது வந்து நம்ம யூஸ்வலா ஊதுறது இல்லை, இது ஒரு அன்நேச்சுரலா விஷயம் அப்படின்னு. பட் ஊத முடியாதுன்றதே ஒரு வியாதி. இந்த சென்ஸ் தட் நம்ம இன்டோருக்கும் அவுட்டோருக்கும் நம்ம சுவாசிக்கிறதோடைய தன்மையே மாறுபடும் தானே? அவுட்டோர்ல இருக்கிறத விட இன்டோர்ல இருக்கிறது ஏதாவது மாறுபடுமா? நான் வந்து வயலுக்கு போன டாக்டர், அங்க நிறைய ஆக்சிஜன் இருக்கு அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன். நீங்க வயலுக்கு போனாலும் சரி, நீங்க மலை ஒரு நார்மல் லெவல்ல இருந்தாலும் ஆக்சிஜன் வந்து 20.9% தான். குக்கிங்க்கு நிறைய பேர் வுட் ஸ்டவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அப்ப அந்த பொல்யூட்டன்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கும் போது அதை நம்ம பிரீத் பண்ணா அதோட எஃபெக்ட்ஸ் டெஃபினட்டா லங்ல இருக்கும். இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவே எல்பிஜி கேஸ் இன் பிக் வே குக்கிங்க்கு கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் த லோவர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். அவங்களோட ஹெல்த், ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்றது. அதை நம்ம ஒரு சின்ன பிரச்சனையை ஒரு இரிட்டேஷனா கன்சிடர் பண்ணாம அது ஒரு ப்ராப்ளம், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சா டெஃபினட்டா ஒரு பெரிய ப்ராப்ளம் வராம நம்ம தடுக்க முடியும். தினமலை நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஸ்பெஷல் பாட்காஸ்ட்ல நம்ம கூட முன்னணி பல்மனாலஜிஸ்ட், அப்போலோ மருத்துவமனை தென்னம்பேட்டையிலிருந்து டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜகோபால் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ நம்ம ஷோல பல்மனாலஜிஸ்ட் கிட்ட பேசுறோம் அப்படின்னும் பொழுது எல்லாரும் நினைப்பாங்க இது ஸ்மோக்கர்ஸ்க்கான இன்டர்வியூ, அவங்கள பத்தி தான் ஏதோ பேச போறாங்க, அவங்கள பத்தி குறை சொல்ல போறாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் சென்னை, மும்பை, டெல்லி மாதிரியான பெருநகரங்களில் வசிக்கிற மக்கள் சாதாரணமா வெளியே சுத்தினாலே ஒரு நாளைக்கு 20 சிகரெட் வரைக்கும் பிடிக்கிற அளவுக்கு அவங்க பாதிப்பு இருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது டாக்டர். இதுல ஸ்மோக்கர்ஸ்க்கு இன்னும் அவங்க பிடிக்கிற அளவுக்கு ஒரு 5-10 ஆக்ட் பண்ணிக்கலாம், 30 கூட வச்சுப்போமே. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது கடந்த 10 ஆண்டுகள்ல பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுது, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு டாக்டர் இந்த பிரச்சனைகள்லாம் அதிகரிச்சிருக்கு? என்ன மாதிரி புது பிரச்சனைகள்லாம் இருக்கு இப்போ? ஸோ கிரானிக் லங் டிசீஸ், அதாவது நாள்பட்ட நுரையீரல் வியாதி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதோட அவேர்னஸ் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போது அதிகமாக டெஃபினட்டாக தெரியுது முன்னையோட. நம்ம யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாட்டு நிறைய விஷயம் பற்றி யோசிக்கிறோம். பட் வி ஆர் ஆல்சோ வாட் வி பிரீத். நம்ம உள்ளுக்குள்ளே செல்கிற காற்று ஒரு நாளைக்கு 15,000 லிட்டர் கிட்ட உள்ளே போகுது. ஆனால் அதில் எவ்வளோ விஷயம் மாசு இருக்குது, பொல்யூஷன் இருக்குது, அது லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுன்ற ஒரு அவேர்னஸ் வந்து இன்னும் அந்த அளவுக்கு போய் சேரலை. நம்மளுக்கு நாள்பட்ட நுரையீரல் வியாதி, அதாவது கிரானிக் லங் டிசீஸ் வந்து இந்தியா தான் வந்து வேர்ல்ட்லே கேபிட்டல்னு சொல்லலாம். இந்த டியூபியஸ் டிஸ்டிங்ஷன் வந்து மற்ற வியாதிகள் லைக் டிபி பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒன் ஆஃப் த கேபிட்டல்ஸ். அதே மாதிரி கிரானிக் லங் டிசீஸ் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங், ஏர் பொல்யூஷன் அண்ட் அதர் ரீசன்ஸ்னால இது ஒரு எபிடமிக்காக இருக்குது. இப்போ நம்ம உலக லெவலில் பார்த்தீங்கன்னா 18% ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷன். ஆனால் க்ரானிக் லங் டிசீஸ் பார்த்தீங்கன்னா 32% ஆஃப் த குளோபல் பர்டன்.
ஓகே. டெஃபினட்டாக வே மோர் தென் அவர் பாப்புலேஷன் நம்மளோட பேர்டன் இருக்குது. ஆவரேஜாக பர் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மில்லியன் பீப்புள் டை பிகாஸ் ஆஃப் ப்ரிவென்டபிள் கண்டிஷன் லைக் chronic lung disease ஒரு வருஷத்துக்கு. நம்ம இத்தனை கோவிட் போது ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் பற்றி இவ்வளோ அவேர்னஸ் இருந்தது. ஆனால் ஒரு சைலண்ட் எபிடமிக் நம்மளுக்கு நடுவில் இருந்துட்டு இருக்கு. இதை பற்றி அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. இந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப இப்போ இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் 5 காசஸ் ஆஃப் டெத் இந்தியன், வை டு இந்தியன்ஸ் டை, எதனால நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும் இந்த டெத்ஸை, எதனால இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 2 காசஸ் ஃபர்ஸ்ட் வந்து அஃப்கோர்ஸ் ஹார்ட் அண்ட் பிரெயின் ப்ராப்ளம்ஸ்னால, ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் பிரெயின் ஸ்ட்ரோக்ஸ்னால. செகண்ட் மோஸ்ட் காமன் காஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். ஓ. இந்த டாப் 5 காசஸில் ஒன்லி 1 காஸ் இஸ் இன்க்ரீசிங், அது வந்து ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். திஸ் chronic pulmonary disease முன்னாடி பார்த்தீங்கன்னா 800,000 people were dying, இப்போ 1 million people are dying. இப்போ நம்ம இந்த பொல்யூஷனோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இது இட்ஸ் எக்ஸ்பெக்டட் டு இன்க்ரீஸ் மோர் அண்ட் சூன் இது ஓவர்டேக் பண்ணி இட் மே பிகம் த டாப் 1 காஸ் ஆஃப் டெத் ஆல்சோ. அதனால இந்த அவேர்னஸ் இருந்தால் இதை நம்ம தடுக்க முடியும் டெஃபினட்டாக. ஆக்சுவலாக இது ஷாக்கிங் டாக்டர். 1 மில்லியனுங்கிறது ஒரு பெரிய நம்பர் இல்லையா? நம்ம கோவிட் டைமில் தினம் ஒரு 300 பேர் 400 பேர் இறக்குறோம் அப்படிங்கிறதே. பட் இது டேட்டாவில் இல்லை, நியூஸில் வரல அப்படிங்கிறதுனால யாரும் அதை கவனிக்கிறது இல்லையோ. ஆக்சுவலாக ரெஸ்பிரேட்டரி இந்த லங்ஸ் பற்றி மக்களுக்கு பெரிய அவேர்னஸ் வந்தது அந்த கோவிட் டைம் நினைக்கிறேன் டாக்டர். என்னது நுரையீரல்னு ஒன்று இருக்கா, அதில் பிரச்சனை வந்தால் உயிரே போயிடுமா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து அதற்கு பிறகு மக்கள் ஓரளவுக்கு ப்ரிகாஷனாக வந்து பாதுகாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனால் இந்த கோவிட் வந்தவங்களும் இல்லை ஏசிம்டமேட்டிக்காக கோவிடில் பாதிக்கப்பட்டவங்களும் இல்லை கோவிட் எனக்கு இருக்குன்னு தெரியாமல் அந்த சிம்டமேட் இல்லாமல் இப்போ வந்து ஒரு பாப்புலேஷன் இருக்குல்ல டாக்டர், அவங்களுக்கெல்லாம் லங்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? ஏன்னா நிறைய தரவுகள் சொல்லுது அந்த கோவிடோடைய பாதிப்புகள் லைஃப் லாங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. அவங்களாம் இன்னும் எவ்வளவு ப்ரிகாஷனாக இப்போ இருக்கணும்? ஸோ நுரையீரல்ன்றது மற்ற உறுப்பு மாதிரி ஒரு உறுப்பு, அதுக்குன்னு சில வேலைகள் இருக்குது. அது கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கு. நம்ம காற்றுலேருந்து ஆக்சிஜன் எடுத்து ரத்தத்தில் கலக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு வெளியில் அனுப்புறது எவ்ரி செகண்ட் நடக்கிற ஒரு வேலை. ஸோ இந்த மாதிரி ஒரு உறுப்பு, மேஜர் ஒரு உறுப்பு இருக்கும்போது அதுக்குன்னு சில வியாதிகள் டெஃபினட்டாக அட்டாக் ஆகுது. அது கோவிட் வந்து ஒரு வியாதி தான். ஸோ நம்ம நீ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோவிட் நிறைய அவேர்னஸ் இருந்தது. நிறைய பேர் சிவியர் கோவிட் இருந்தவங்களுக்கு ரெசிடுவல் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஒரு கோவிட் வந்து ஒரு நுரையீரலில் அஃபெக்ட் பண்ண ஒரு வைரஸ். அப்போ அது ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கும்போது அந்த நுரையீரலோட தன்மை கொஞ்சம் செயலிழந்து சில பேருக்கு பெர்மனன்ட் டேமேஜஸ் இருந்திருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து அதோட எஃபெக்ட்ஸை கணிக்க முடியும். பொதுவாக ஏசிம்டமேட்டிக் கோவிட் இருந்தவங்களுக்கு லங் டேமேஜ் அவ்வளோ பெருசாக, கண்டினியூஸ் லங் டேமேஜ் சிம்டம்ஸ் அவ்வளோ பெருசாக இல்லை. ஆனால் லாங் கோவிட் இன்னும் நிறைய ஒரு ப்ரொபோர்ஷன், அவங்களுக்கு ஃபட்டிக், அந்த அளவுக்கு முன்னாடி அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியல, அந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து கண்டினியூ ஆகுது, வருஷக்கணக்காக கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இது இருக்குது. பட் இதை தவிர நம்மளுக்கு லங் டிசீஸ் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா நாள்பட்ட நுரையீரல் வியாதி சிஓபிடி 5.5 crore people are affected இந்தியாவில். bronchial asthma 10% of the population bronchial asthma இருக்கு. இதெல்லாம் chronic disease. இதை தவிர tuberculosis பற்றி நம்மளுக்கு தெரியும். ஒரு வருஷமும் we are 1 million people again are dying because of tuberculosis. ongoing problem இருக்கு tuberculosisனால. These are all common respiratory diseases. இவ்வளோ ஸ்மோக்கிங்கும் ஏர் பொல்யூஷன் இருக்கும் போதும் லங் கேன்சர்ன்றது இன்னொரு இன்க்ரீசிங் நுரையீரல் வியாதி. இதை தவிர நுரையீரலுக்கு வந்து other diseases are there. increasingly recognition இருக்கு, எஸ்பெஷலி நுரையீரல் சுருக்க வியாதி, இன்டர்ஸ்டீஷியல் லங் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து சில பிஜன் எக்ஸ்போஷர் அதை பற்றிலாம் கொஞ்சம் திடீர்னு நிறைய பேப்பரில் வந்து சில பேருக்கு அவேர்னஸ் இருக்குது. பட் இதில் வந்து ஒரு 300 and 400 செப்பரேட் காசஸ் இருக்குது ஆஃப் நுரையீரல் சுருக்க வியாதி. அதுவும் வந்து இன்க்ரீசிங் இன் ப்ரெவலன்ஸ். நிறைய நம்ம சிடி ஸ்கேன்லாம் இன்னும் ஈஸிலி அவைலபிளாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸோ கோவிட் ஒன்று இல்லாமல் பல வியாதிகள் நுரையீரலை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு லங் ஹெல்த்தை பற்றி பொதுவாக தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸை ஏர்லியராக பிக்கப் பண்ண முடியும். ஓகே. இப்போ மற்ற ஃபீல்டு டாக்டர் லைக் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டா இந்த உறுப்பு பாதிக்குதுன்னும் பொழுது அவங்க ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்மோக்கிங்கும் அப்படிதான் நிறைய பேர் இப்போ ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். பட் பொதுவாக இருக்கும்ல டாக்டர், டிபிக்கு நான் என்ன பண்ணேன், ஆஸ்துமாக்கு நான் என்ன பண்ணேன், அது இந்த சொசைட்டினாலையும் சரி இல்லை மற்றவங்க கிட்டேருந்து எனக்கு வர ப்ராப்ளம்னாலையும், அப்போ ஒரு தனிப்பட்ட நபரா நான் என்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத மக்களோட கேள்வி. ஓகே, தேர் ஆர் சோ மெனி ப்ராப்ளம்ஸ். என்னை எப்படி நான் முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது? நான் மாஸ்க் போடுறத கோவிட்க்கு அப்புறமே விட்டுட்டேன், என்னால் அதை டெய்லி கேரி பண்ண முடியாது. அப்போ எப்படி தான் நான் வந்து என்னை பாதுகாக்கிறது அப்படின்னு? சம் திங்ஸ் ஆர் 1:1 ப்ரிவென்டபிள். ஃபர்ஸ்ட் அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ லங்ஸ் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இப்போ நம்ம டோன்ட்ஸை நீங்கள் சிலது சொன்னீங்க, பட் டூஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேலன்ஸ் டயட், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு டயட் வந்து ஒரு அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதில் இருக்கணும். ஒரு குட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். நம்ம ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பிராணாயாமா யோகா பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் ரெஸ்பிரேட்டரிக்கு வந்து மெயினாக கார்டியோ ரெஸ்பிரேட்டரின்றது ஒன்று.
நம்ம லங்ஸ்குள்ளே ரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் தான் அதோட ஃபுல் வேலைப்பாடு நமக்கு வெளியில் தெரியும். இது ரத்த ஓட்டம் எப்போ அதிகமாக இருக்குன்னா நம்ம எக்ஸசைஸ் ஓடும் போது நடக்கும் போது தான். உட்காந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது பிளட் ஃப்ளோ அதே கான்ஸ்டன்ட் 5 liters per minute தான் இருக்கும். இது நம்ம ஓடும் போது 10 liters 15 liters ஆகும்போது அந்த லங்ஸோட ரிசர்வ் வெளியில் வருது. ஸோ நாட் ஓன்லி பிராணாயாமா பட் குட் கார்டியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தவிர நம்ம அப்ராப்ரியேட் மாஸ்கிங் எப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இன்ஃபெக்ஷியஸ் அவுட் பிரேக் கம்யூனிட்டியில் இருக்குது, கோல்ட் சீசனில் ஃப்ளூ இருக்குது, கோவிட் இருக்குது, அப்போ டெஃபினட்டாக மாஸ்க் பண்ணணும். எஸ்பெஷலி நம்ம ஒரு க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட்டில் போகும்போது, மாலுக்கு போகும்போது, தியேட்டர் போகும்போது நம்ம மாஸ்கிங் இம்பார்ட்டன்ட். மற்ற டைமில் நீங்கள் லைக் ஓப்பன் கிரவுண்டில் போகிறீங்க, அப்போல்லாம் மாஸ்கிங் நாட் ரெலவெண்ட் ஆக்சுவலாக, எஸ்பெஷலி அவுட் பிரேக் இல்லைன்னா. ஸோ இது ஒரு அவேர்னஸ் சீசனில் டெஃபினட்டாக வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் போது நம்ம மாஸ்கிங் இம்பார்ட்டன்ட். ஹேண்ட் ஹைஜீன், அப்ராப்ரியேட் வேக்சினேஷன்ஸ், இது வந்து டெஃபினட்டாக வில் ஹெல்ப். டோன்ஸில் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. ஸ்மோக்கிங் பற்றி டெஃபினட்டாக ஈவன் 1 cigarette இஸ் ஹார்ம்ஃபுல். ஒரு சிகரெட் ஒரு ஆளோட லைஃப் ஸ்பேனை 10 minutes குறைக்க போகுது. ஸோ ஈவன் 1 cigarette வந்து அவாய்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். சேம் வே மற்றவங்க ஸ்மோக் பண்ணும்போது பாசிவ் ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். வெயிட் ஓவர் வெயிட்டாக இருக்கிறதோ அல்ல அண்டர் வெயிட்டாக இருக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் இதை தவிர இதெல்லாமே வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம். பட் நிறைய விஷயம் லைஃப்பில் வந்து ப்ரிவென்டபிள் இல்லை. ப்ரிவென்டபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ், இந்த ஒரு காரணத்தினால நம்மளுக்கு இந்த வியாதி வருது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ப்ரிவென்ஷன் சொல்ல முடியும். இப்போ நிறைய விஷயங்கள் எஸ்பெஷலி இந்த க்ரானிக் டிசீசஸ்ன்னு சொல்ல முடியும் போது இதில் ஒரு லைஃப் ஸ்டைல் காம்பனண்ட் இருக்கும், நம்மளோட ஜெனட்டிக் காம்பனண்ட் இருக்கும். ஸோ இந்த ஜெனட்டிக் காம்பனண்ட்ன்றது வந்து அதுவும் அகைன் 1:1 இல்லை. எங்கள் அப்பாவுக்கு இல்லை, எங்கள் யாருக்குமே இல்லை, எனக்கு ஒண்டி தான் இருக்குன்னா அது வந்து நீங்கள் யூ ஆர் நாட் அ க்ளோன். ஸோ நீங்கள் ஒரு யுனிக் ஜெனட்டிக் காம்பினேஷனோட ஒரு பர்சன். அப்போது உங்களோட இந்த என்வாயர்மெண்ட் இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு சில விஷயங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் ஆகுது. அது ஆஃபன் வந்து நம்மளுக்கு வந்தக்கப்புறம் தான் நம்மளுக்கு வெளியில் தெரியும். ஸோ டூஸ் அண்ட் டோன்ஸை கடைப்பிடிச்சிட்டு நம்மளுக்கு ஏதாவது லங் ஹெல்த் அப்ராப்ரியேட்டாக எஸ்பெஷலி மோர் தென் 35 years செக் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சும் போது நம்ம அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஏர்லி ஸ்டேஜில் நம்ம ட்ரீட் பண்ணவோ இல்லை ஃபர்தர் ப்ரோக்ரஷன் தடுக்கும் போதோ டெஃபினட்டாக நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில் ஈஸியாக தவிர்க்க முடியும். ஓகே, நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்த டாப் 5ல வந்து ப்ரிவென்டபிள் லங் ப்ராப்ளம்ஸ், அதாவது கவனிக்க முடியும் பட் கவனிக்காமல் விட்டதுனால ஏற்படுற மரணங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க டாக்டர். இப்போ ஒரு 30 வயது கடந்த ஒரு நபர் இருக்காரு, இல்லை ஒரு பெண்மணி இருக்காங்கன்னு வைங்களேன், நிறைய ஜென்ரல் பாடி ஹெல்த் செக்அப்ஸ் வந்து இப்போ ரொம்பவே காமன் ஆயிருச்சு. அப்படி லங்ஸுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக நான் வாலண்டியர் பண்ணி ஒரு டெஸ்ட் எடுத்துக்க முடியுமா? ஸோ லங்ஸுக்கு நிறைய விஷயத்தில் நம்ம செக் பண்ணலாம். பொதுவாக ஸ்க்ரீனிங் லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி அப்படின்னா லங்ஸ்க்குள்ளே எவ்வளோ காற்றை நீங்கள் உள்ளே இழுக்க முடியும், வெளியில் அனுப்ப முடியும். இது ஸ்பைரோமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். நிறைய மாஸ்டல் செக்அப்பில் இதை நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், இன்க்ளூடிங் அப்போலோ தேனா. பட் இது எதனால் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லங்கோட கெப்பாசிட்டி ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்பேன். ஓகே. ஸோ இது வந்து இந்த டேட்டா வந்து ஒரு 70 வயசு எல்லாரும் வந்து கேட்டிங்கன்னா உங்கள் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது அதை பற்றி நம்ம ஹார்ட்டில் அப்புறம் ஆக்சுவலாக ஹார்ட் ஹெல்த்துக்கு சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கார்லேட் பார்த்தீங்கன்னா லங் ஹெல்த். ஸோ உங்களோட லங் கெப்பாசிட்டி எஃப்விசி அப்படின்றது ஃபோர்ஸ்ட் வைட்டல் கெப்பாசிட்டி, இது எவ்வளோக்கு எவ்வளோ ஹையாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட கார்டியோவாஸ்குலர் மார்ட்டாலிட்டி கம்மியாக இருக்குது. இந்த டேட்டா வந்து 50-60 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்லேருந்தே நம்மளுக்கு தெரியும். அந்த டேட்டா இன்னும் கண்டினியூஸ். நம்ம இந்த ஸ்பைரோமெட்ரி பண்ண சொல்லும் போது பொதுவாக ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும், நம்மளால் ஊத முடியாது, இது வந்து நம்ம யூஸ்வலாக ஊதுறது இல்லை, இது ஒரு அன்நேச்சுரலான விஷயம் அப்படின்னு. பட் ஊத முடியாதுன்றதே ஒரு வியாதி. இந்த சென்ஸ் தட் உங்களுக்கு வேற ஏதோ ஒரு காரணத்தினால தான் யூ ஆர் நாட் ஏபிள் டு மூவ் ஏர் இன்டு யுவர் லங்ஸ். இந்த ப்ளோ பண்ண முடியாததுன்றது. ஸோ நீங்களே சொல்லுங்க, ஒரு ஆள் பலூன் ஊத முடியல அப்படிங்கிற போது அவங்க லங் ஹெல்த் டெஃபினட்டா ஏதோ ஒரு ரீசன்னால இம்பேர்டா இருக்கும். இது எதனால அப்படின்றத நம்ம செக் பண்ண முடியும். ஸோ அதை செக் பண்ணி அது எந்த ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஸ்பைரோமெட்ரி. எப்படி ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு நம்ம பல விதத்தில் அணுகிறோம். அதாவது ஒரு அனாட்டமிக்கல் இன்ஃபர்மேஷன், ஃபங்க்ஷனல் இன்ஃபர்மேஷன். அனாட்டமிக்கல் இன்ஃபர்மேஷன்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா. ஃபங்க்ஷனல் இன்ஃபர்மேஷனா அது செயல்பாடில் என்ன இருக்குது, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா. அதே பிரின்சிபலில் நம்ம வந்து லங்ஸோட இதையும் நம்ம அணுகிறோம். ஃபங்க்ஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்சிஜனை எவ்வளோ ஈஸியாக ரத்தத்தில் கலக்க முடியுதா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது. அது பேர் டிஎல்சிஓ, கார்பன் மோனாக்சைடு டிஃப்யூஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை வச்சு நம்ம எவ்வளோ ஈஸியாக ரத்தத்தில் ஆக்சிஜனை அது கலக்க முடியுதுன்றதை நம்ம கணிக்க முடியும். அதோட அனாட்டமிக்கல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன். ஸோ வெறும் அனாட்டமிக்கல் இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம நிறைய விஷயத்தை கணிக்க முடியாது. அந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது, அதோட செயல்பாடு இப்படி இருக்குன்னு வச்சா நம்ம இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக இருக்கும்.
ஃபர்தராக வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வியாதிக்கு நிறையா ஸ்பெஷலைஸ் டெஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு நம்ம லங்ஸில் வந்து அலர்ஜினால ஆஸ்மா வருது, இன்ஃப்ளமேஷனால ஆஸ்மா வருது. இந்த இன்ஃப்ளமேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நமக்கு டெஸ்ட் இருக்குது. இதெல்லாமே வந்து எதுவுமே ப்ரிக்கிங் டெஸ்ட் இல்லை, அதாவது உங்களுக்கு பிளட் டெஸ்ட் இல்லை, எல்லாமே வந்து நான் இன்வேசிவ். காற்றை நீங்கள் ஊதி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஏன்னா லங்ஸ் வந்து ஓப்பன் ஆர்கன். ஸோ இதுதான் ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். இட் ஆர் ஆல் ரெஸ்ட் டெஸ்ட். நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது டெஸ்ட் பண்ணும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி லங்ஸ் எப்போ நம்ம மேக்ஸிமமாக டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணி தான் நம்ம மேக்ஸிமமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணி டெஸ்ட், ஒரு சிம்பிள் நான் இன்வேசிவ் டெஸ்ட் வந்து வாக்கிங் டெஸ்ட். ஸோ 6 மினிட்ஸ்க்கு நம்ம நடக்க விட்டு நம்ம லங்ஸோட ஆக்சிஜன் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, ஆக்சிஜன் மெயின்டைன் பண்ண முடியுதா, கம்மியாகுதான்றது ஒரு சப் மேக்ஸிமல் டெஸ்ட். இதே வந்து நம்ம கார்டியோபல்மனரி எக்ஸசைஸ் டெஸ்டிங்னு இருக்குது. அதை வந்து நம்ம ட்ரெட்மில்ல வந்து பேஷண்ட்டை ஓட முடிஞ்சவங்களுக்கு ஓட விட்டு அவங்களோட ஆக்சிஜன் எவ்வளோ உள்ளே இழுக்க முடியும், வெளியே கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக கணிக்க முடியும். இது யூஸ்வலாக அத்லீட்ஸ்க்கு பண்ணுவாங்க டெஃபினட்டாக ஆஸ் மார்க்கர். எவ்வளோக்கு அவங்க VO2 அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எவ்வளோ மேக்ஸிமமாக அவங்க ஆக்சிஜனை ஒரு நிமிஷத்துக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களோட ஃபிட்னஸ்க்கு அறிகுறி. அது வந்து அந்த எவ்வளோ ஆக்சிஜனை லங்ஸ் இழுத்து கொடுக்குதுன்றத ஒரு பார்ட் ஆஃப் இட். எவ்வளோ ஆக்சிஜன் அந்த பிளட் பம்ப் பண்ண முடியுது ஹார்ட்ன்றது பார்ட் ஆஃப் இட். எவ்வளோ ஆக்சிஜன் அவங்க மசில்ஸ் யூஸ் பண்ண முடியுன்றது பார்ட் ஆஃப் இட். இந்த 3 விஷயமும் புட் டுகெதர் தான் நம்மளோட ஃபிட்னஸ் பேசிக்கலாக. ஸோ அந்த ஒரு காம்பனண்ட்டு இது நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இத்தனை விஷயத்தில் நம்ம வந்து பார்க்கலாம் எந்த மாதிரியான டெஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது, என்ன வியாதி இன் கொஸ்டின், இல்லை என்ன விஷயம் நம்ம பார்க்கணுன்றது இன் கொஸ்டின் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் டெஸ்ட்டை. இப்போ ஒரு என்ட்ரி லெவலில் டாக்டர், ஒரு பார்க்க ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு பர்சன் தான், நான் வந்து என்னை எக்ஸாமின் பண்ணிக்கணும்னு வரவருக்கு ஒரு என்ட்ரி லெவல் டெஸ்ட்னா என்ன இருக்கும்? என்ட்ரி லெவல் டெஸ்ட் ஒரு ஃபிசிஷியனோட கன்சல்டேஷன், அதாவது உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா எப்படியான்னு ஒரு ஃபிசிஷியனோட ரெஸ்பிரேட்டரி எக்ஸாமினேஷன் அண்ட் ஸ்பைரோமெட்ரி. நீங்கள் பேசிக்கலி ஒரு 6 செகண்டுக்கு காற்றை வெளியில் வேகமாக ஊதணும். ஆஃப்டர் அ டீப் பிரெத். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக காற்றை உங்களால் ஊத முடியுது, எவ்வளோ மேக்ஸிமமாக காற்றை உங்களோட ஊத முடியுன்றது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை வச்சு நம்ம உங்களுக்கு நார்மலாக இருக்குன்ற பட்சத்தில் ஒரு மேஜர் ப்ராப்ளத்தை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு நான் இன்வேசிவ் தான். அப்சல்யூட்லி எல்லா ரெஸ்பிரேட்டரி டெஸ்ட்டும் முக்கால்வாசி நான் இன்வேசிவ். அது அப்போ நேரில் போய் பார்க்கலாமா டாக்டர்? அது எப்படி நேரில் போய் பார்க்கலாமே. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த பேசிக் ஸ்க்ரீனிங் ஸ்பைரோமெட்ரின்ற டெஸ்ட் பண்ணுற எக்யூப்மெண்ட் இதுதான். ஸோ யூஸ்வலாக அந்த பேஷண்ட் வந்து சிட்டிங் பொசிஷனில் நம்ம இந்த ப்ளோ பண்ணுற மவுத் பீஸ் அவங்களுக்கு கொடுப்போம். மனுவர் என்ன நம்ம எதிர்பார்க்குறோம், அதாவது பெரிய மூச்சு எடுத்துகிட்டு எவ்வளோ வேகமாக எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளோ பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம கோச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ வந்து அந்த கிராஃப் இங்கே வரும், அவங்க ஊதுற டீட்டெயில்ஸ் இதில் வரும். அந்த இன்ஃபர்மேஷன் கீழே நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கீழே பேராமீட்டர்ஸ் வரும். அந்த பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம அதை பேசிக்கலாக என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குதுன்னு கணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு மெனுவரை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறாங்கன்னு. ஸ்டார்ட். ஸ்லோவாக உள்ள மூச்சு உள்ளே இழுங்க, வெளியில் விடுங்க. ஸ்லோவாக. இப்போ இங்கே பார்க்கலாம். ஸ்லோவாக ப்ரீதின். இப்போ நான் சொல்லும் போது நீங்கள் பெரிய மூச்சு இழுத்துட்டு நல்ல வேகமாக வெளியில் விடணும். நல்ல பெரிய மூச்சு இழுங்க. ஊதுங்க 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 ஊதுங்க. போதும். நல்ல பெரிய மூச்சு இழுங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த கர்வோட டீட்டெயில்ஸ் இங்கே மாதிரி இது வரும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் கீழே உங்களுக்கு வரும். ஸோ இவங்க ஏஜ் அப்ராப்ரியேட், இவங்களோட வயசுக்கும் இவங்க உயரத்துக்கும் அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் இந்தியன் பாப்புலேஷனுக்கு என்ன மாதிரியான நார்மல் வேல்யூஸ் அப்படின்ற அந்த கிராஃபில் நிறைய பேராமீட்டர்ஸ்க்கு இருக்கும். அதை வச்சு நம்ம நார்மலாக இல்லையான்னு கணிக்க முடியும். இப்போ நிறைய சிச்சுவேஷனில் நம்ம சில பேர்களால் இவ்வளோ ஊத முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அவங்களால எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தாலும் யூஸ்வலாக 8 டைம்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் பண்ண வைப்போம், ஏன்னா அதுக்கு மேலே டயர்ட் ஆகிடுவாங்கன்ட்டு. அந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு நம்ம இந்த மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருக்கோம், இந்த ஆசிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வேகமாக ஊதணும்னு அவசியமே இல்லை. அவங்க நார்மல் ப்ரீதிங்கில் இந்த மெஷின் வந்து சவுண்ட் வேவ்ஸை லங்ஸ்குள்ளே அனுப்பி அதில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது, எதாவது அடப்பு இருக்கா இல்லை சுருக்கம் இருக்கா அப்படிங்கிறத கணிக்கும். ஸோ இந்த ஆசிலோமீட்டர் வந்து இது பார்த்தீங்கன்னா இதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஹேண்ட் ஹெல்டு மிஷின். இது நீங்கள் பார்த்த மாதிரி எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இது பெட் சைடில் போய்
பண்ணலாம். ஐசியூவில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கூட இதை டெஸ்ட்டை பண்ணலாம். அவங்க லைக் டைடல் ப்ரீதிங்னு சொல்லுவோம். நார்மல் ப்ரீதிங்லேயே இது வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஆசிலோமீட்டரில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, இது வந்து இந்த மேற்கொண்டு முன்னாடி காமிச்ச ஸ்பைரோமெட்ரியோட இது இன்னும் சென்சிட்டிவ். அதாவது ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை கூட கண்டுபிடிக்க முடியும். நுரையீரல்ன்றது வந்து ஒரு இன்வெர்டட் ட்ரீ மாதிரி 23 தடவை டிவைட் ஆகும். ஸோ இந்த ஸ்பைரோமெட்ரின்றது மேஜர் விஷயங்களுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே இருக்கிற டீப் பார்ட் ஆஃப் த லங்ஸை வந்து கணிக்க முடியாது. அதுக்கு வந்து இந்த ஆசிலோமீட்டர்ன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஆசிலோமீட்டர் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறோம். ஸோ வாயில் வச்சு நிதானமாக ப்ரீத் பண்ணுங்கள். உள்ளே இழுங்க, நிதானமாக, வேகமாக இல்லை, டைடல் நார்மலாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இவ்வளோ தான் இந்த மெனுவரே இதுக்கு. ஸோ இது முக்கால்வாசி பேரால் இந்த டெஸ்ட்டை ஈஸியாக பண்ண முடியும். லங்ஸில் அலர்ஜி இல்லை இன்ஃப்ளமேஷன் இருக்கிற கண்டிஷன் போது லைக் ஆஸ்மா, அப்போ லங்ஸில் எவ்வளோ அலர்ஜி இருக்குது அப்படின்னு கணிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃப்ராக்ஷனல் எக்ஸேல் நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு 10 செகண்ட்ஸ் ஸ்லோ ஸ்பீடில் இதில் காற்று ஊதும் போது அதை சாம்பிள் பண்ணி எவ்வளோ அலர்ஜி இருக்குது இந்த டெஸ்ட் வந்து சுலபமாக நம்மளுக்கு கொடுத்துரும். இப்போ ஆஸ்மா ட்ரீட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணுமோ இல்லை கம்மி பண்ணுறதுக்கோ இந்த டெஸ்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லங்ஸ் எந்த அளவுக்கு ஈஸியாக ஆக்சிஜனை வந்து ரத்தத்தில் கலக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம டிஃப்யூஷன் கெப்பாசிட்டி அப்படின்ற டெஸ்ட் இருக்குது. இது டிஎல்சிஓ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பேசிக்கலி ஒரு நம்ம கார்பன் மோனோஆக்சைடு அதை வந்து நோன் கான்சன்ட்ரேஷனை யூஸ் பண்ணுவோம், ரொம்ப சின்ன கான்சன்ட்ரேஷன். அப்போ அது வந்து எவ்வளோ சுலபமாக அது கலக்குது அப்படிங்கிறத இந்த டெஸ்ட் வந்து நம்மளுக்கு சொல்லும். அதை வச்சு லங்ஸோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். சேம் மெஷின் வந்து நைட்ரஜன் வாஷ் அவுட் அப்படிங்கிற பிரின்சிபலில் லங்ஸோட சைஸ் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு அப்ஜெக்டிவான நம்பர் கொடுக்க முடியும். ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லங் வால்யூம்ஸ் அண்ட் டிஎல்சிஓ. டாக்டர், இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னோம் நம்ம இந்த மிஷினை பார்த்தாச்சு, இந்த மிஷினை கூட ப்ளோ பண்ண முடியாத மாதிரி பேஷண்ட்ஸும் வருவாங்களா? டெஃபினட்டாக. ஸோ நிறைய பேருக்கு வந்து இது எஸ்பெஷலி வந்து இது ஒரு எஃபர்ட் டிபெண்டன்ட் டெஸ்ட் அண்ட் கோச்சிங் டிபெண்டன்ட் டெஸ்ட். ஓகே. ஸோ ஒரு லெட்ஸே ஒரு இசிஜி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் படுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக மெஷின் ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஆனால் இது வந்து ஒரு 100 மீட்டர் டேஷ் மாதிரி. ஸோ உங்களுக்கு எவ்வளோக்கெவ்வளோ அந்த டெக்னீஷியன் புரிய வச்சு கோச் பண்ணி டெஸ்ட்டை வெளியில் கொண்டு வராங்க அப்படிங்கிறது, அந்த பர்டிகுலர் டே உங்களால் எவ்வளோ ப்ளோ பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறதும் இது. ஸோ ஒன்ஸ் அந்த பிரின்சிபல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ப்ளோ பண்ண டெஃபினட்டாக ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். சில பேர் ஒரு 10 to 15% ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால என்ன தான் கோச் பண்ணாலும் ப்ளோ பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு மற்ற வித டெஸ்ட்டும் இருக்குது. ப்ளோ பண்ணாத நார்மலாக ப்ரீத் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம கொண்டு வர முடியும் லங்ஸ் டெஸ்ட். அதை ஆசிலோமெட்ரி அப்படிங்கிற டெஸ்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு பேசிக்கான டாக்டர் நம்ம இன்டோருக்கும் அவுட்டோருக்கும் நம்ம சுவாசிக்கிறதோடைய தன்மையே மாறுபடும் தானே? அவுட்டோரில் இருக்கிறத விட இன்டோரில் இருக்கிறது ஏதாவது மாறுபடுமா? ஏன்னா இப்போ நம்ம டெஸ்ட்டை இது இன்டோரில் எடுக்கிறோம், இதுக்கு ஏதாவது மாறுபாடுகள் இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். ஸோ ஜென்ரலாக வந்து இன்டோர் ஏரும் அவுட்டோர் ஏரும் ஒரு இன்கம்யூனிகேஷன் தான் இருக்கும். நம்ம அன்லஸ் நம்ம ஒரு சீல்டு ரூமில் இருந்தாலும் முக்காசி ரூம் வந்து சம் வென்டிலேஷன் வில் பி தேர். அதனால் வந்து இன்டோர் அவுட்டோர் ஏருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஸ் காம்போசிஷன் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகே. ஸோ இது பொதுவாக எல்லாருக்கும் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு ஒரு காமன் பர்செப்ஷன். நான் வந்து வயலுக்கு போன டாக்டர் அங்கே நிறைய ஆக்சிஜன் இருக்குது அப்படின்ற ஒரு பர்செப்ஷன். நீங்கள் வயலுக்கு போனாலும் சரி, நீங்கள் மலை ஒரு நார்மல் லெவலில் இருந்தாலும் ஆக்சிஜன் வந்து 20.9% தான். அது மாற போகிறது இல்லை. பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இன் ஏர் அது. ஸோ நம்ம ஒரு ஈவன் மிடில் ஆஃப் த ஓஷனில் கூட கரெக்ட். ஸோ எக்ஸப்ட் நம்ம மலைக்கு மேலே போனால் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் இஸ் சேம். ஆனால் ஓவரால் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கம்மியாகிறதுனால அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கம்மியாக போகுது. ஸோ நம்ம சி லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறெவர் யூ ஆர், செடிக்கு கீழே இருக்கீங்களோ பக்கத்தில் இருக்கீங்களோ, நம்மளோட லெவல் ஆஃப் ஆக்சிஜன். பட் வாட் மே பி டிஃப்ரெண்ட் இஸ் த அடிஷன் டு தட். அதாவது இப்போது நம்ம ஒரு அர்பன் செட்டிங்கில் இருக்கும் போது பொல்யூட்டன்ஸ் ஆட் ஆகும் டெஃபினட்டாக, அவுட்டோர் எஸ்பெஷலி. சிமிலர்லி நீங்கள் இண்டோரை பற்றி கேட்டதுனால சொல்கிறேன், இண்டோரில் சம் இண்டோர் ஏர் பொல்யூஷன்ஸ் மே பி ரிலவெண்ட், எஸ்பெஷலி புவர்லி வென்டிலேட்டட் ஹோம்ஸில், கோல்ட் பிளேசஸில் ஹீட்டிங் யூஸ் பண்ணுறாங்க, வுட் ஸ்டவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவில் எஸ்பெஷலி குக்கிங்க்கு நிறைய பேர் வுட் ஸ்டவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அப்போ அந்த பொல்யூட்டன்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கும் போது அதை நம்ம ப்ரீத் பண்ணால் அதோட எஃபெக்ட்ஸ் டெஃபினட்டாக லங்கில் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் யூஸிங் எல்பிஜி ஃபார் குக்கிங். பிரதான் மந்திரி யோஜனா இருக்குது, ஆவாஸ் யோஜனா. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே எல்பிஜி கேஸை இன் பிக் வே குக்கிங்க்கு கொண்டு வந்திருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் த லோவர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். அவங்களோட ஹெல்த், ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்தை
ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது இப்போ நேஷனல் வைடில் ஒரு மூமெண்ட்டுங்கிறது நம்ம ஹெல்த் ரிலேட்டடாகவும் அது வந்து கனெக்ட் ஆகிருக்கு. டெஃபினட்டாக எதுவுமே ஒரு ஹெல்த்ன்றது ஒரு சோஷியோ எக்கனாமிக் பவர் ஆஃப் த கண்ட்ரி as well. ஓகே. ஸோ நம்ம அது இல்லை, ஹெல்த்தை செப்பரேட்டாக பார்க்க முடியாது, கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை செப்பரேட்டாக பார்க்க முடியாது. புரியுது டாக்டர். இப்போ நம்ம இந்த ரீடிங்லாம் பார்த்தோம் டாக்டர். இப்போ ஒரு நார்மல் பர்சன்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க இவ்வளோ இருக்கணும் இவ்வளோ கம்மியாக இருக்கணும் அப்படின்ட்டு. பட் இதோட அலார்மிங் ஸ்டேஜ் அப்படின்னா, அதாவது ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கும்ல, இவங்களுக்கு அடுத்த இன்னும் சில நாட்கள் இந்த பிரச்சனைகள் வரலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி நபர்கள் இயர்லியாக என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸை எடுத்தா நீங்கள் சொல்கிற அந்த ஒரு டேஞ்சர் லைனில் நான் மாட்டிக்காமல் இருக்க முடியும்? ஷூர். ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு 80% ஆஃப் நார்மலை வந்து நார்மல்னு எடுத்துப்போம். எனிதிங் அபவ் 80% இஸ் டெஃபினெட்லி நார்மல் அப்படின்னு எடுத்துப்போம். ஒரு 10% லோவராக இருந்தாவே வி வில் காஷன், இது உங்களுக்கு கொஞ்சம் லோவராக இருக்குது அப்படின்ட்டு. எனிதிங் லோவர் தென் தட் எதனால் லோவராக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் வந்து டெஃபினெட்லி நாட் நார்மல் அப்படின்னு இருக்கும் போது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண ப்ரிகாஷன்ஸ், அதாவது டூஸ் அண்ட் டோன்ஸை நம்ம டெஃபினட்டாக கடைபிடிக்கணும். இந்த டு ரீஸ்ட்ரெஸ் திஸ், நோ ஸ்மோக்கிங், அவாய்டிங் பாசிவ் ஸ்மோக்கிங், ஏர் பொல்யூஷன் இருக்கிற இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும், வேரிங் மாஸ்க் வெல் கோயிங் அவுட் சைட் டியூரிங் பொல்யூஷன் டைம்ஸ், ஒர்க் ரிலேட்டட் ஏதாவது எக்ஸ்போஷர் இருக்கான்னு பார்க்கணும், அண்ட் பேலன்ஸ் டயட் அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ், அப்ராப்ரியேட் வேக்சினேஷன்ஸ் அண்ட் வேரிங் மாஸ்க் வைல் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிற டைமில். ஸோ இந்த மாதிரியான டூஸ் அண்ட் டோஸும் அவங்க டெஃபினட்டாக கடைபிடிக்கணும். நம்ம எவாலுவேஷன் அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக லங் ப்ராப்ளம் வியாதி இருக்குது, அதுக்கு அப்ராப்ரியேட்டான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக அவங்க எடுத்துக்கணும், அது கரெக்டான ஃபாலோஅப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனுவல் பேசிஸில் ஒரு தடவை அவங்க ஸ்பைரோமெட்ரியை ரிப்பீட் பண்ணி ட்ராக் பண்ணணும், அவங்க லங் கெப்பாசிட்டி ஸ்டேபிளாக இருக்கா, வேர்ஸ் ஆகுதான்னு. நிறைய ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் வந்து வர்சனிங் ப்ரோக்ரெசிவாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்மாவே யாருக்கா இருக்குது. ஜென்ரலாக ஆஸ்மான்றது கம்ப்ளீட்லி கண்ட்ரோலபிள் ப்ராப்ளம். வித் ரைட் ட்ரீட்மெண்ட் அவங்க லங் கெப்பாசிட்டி வில் நாட் ஃபால் அட் ஆல், இட் ஷுட் பி கரெக்ட். பட் ஓவர் லாங் டேர்ம் அவங்க ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கல, இல்லை அவங்க அதெரண்டாக இல்லை அது வந்து இன்ஹேலர் இரெகுலராக எடுக்கிறாங்க, ஓவர் லாங் டேர்ம் அவங்க லங் கெப்பாசிட்டி வில் ஃபால், அவங்களோட லங் கெப்பாசிட்டி பெர்மனெண்ட்டாக லோவர் ஆகிடும். ஸோ அது ஒன் ஆஃப் தி இந்தியாவில் ஒன் ஆஃப் த காமனஸ்ட் காஸ்ட் ஆஃப் க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் வந்து போர்லி கண்ட்ரோல் ஆஸ்மா. ஏன்னா நம்ம வந்து ஆஸ்மா அண்ட் அதர் ரெஸ்பிரேட்டரி டிசீஸை ஒரு பாயிண்டாக தான் பார்க்குறோம். இது ஒரு அக்யூட் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம், ஒரு வீசிங்ன்ற மாதிரி பார்க்குறோம். ஒரு க்ரானிக் டிசீஸ், க்ரானிக் லங் ஹெல்த்துன்னு நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ அதனால இது ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ கீப்பிங் அ ட்ராக் ஆஃப் இட் அண்ட் ரெகுலர் ஃபாலோ பண்ணுறது ஒரு மஸ்ட். அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது, வருஷத்துக்கு ஒரு தரம் கூட இருக்கலாம். பட் இது ஒரு ஜென்ரலான பப்ளிக்கோட மென்டாலிட்டி சொல்லட்டுமா டாக்டர்? நான் நல்லா தான் இருந்தேன், டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எதுவும் நோயும் தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நான் ரெகுலராக வாழ்க்கை ஃபுல்லாக மெடிசன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இது நீங்கள் வந்து பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணும்போது பேஷண்ட்ஸ்லாம் சொல்ல பார்த்துருப்போம் நம்ம. இப்போ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வருதுன்னா எனக்கு என்னன்னா, எனக்கு பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா ஓகே, பட் நான் லைஃப் லாங் மெடிசன் எடுக்கிறது எனக்கு ஒரு வந்து நைட் மேர் மாதிரி. என்னால் நீங்கள் ஒரு ஷார்ட் டைம்லையோ இல்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட டேர்ம்லையோ என்னால் கம்ப்ளீட் கியூர் பண்ணிட முடியுமா? இப்போ நம்ம லைஃப் லாங் நான் பஃப் எடுக்கணுமா, இல்லை லைஃப் லாங் இந்த டிபி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான மெடிசன்ஸ் எடுக்கணுமா? இப்படி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் டாக்டர். இப்போ இந்த லங் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நான் வரேன், எனக்கு பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கு நான் லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்கணுமா? அப்போ ஸோ திருப்பி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அக்யூட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் தான் முக்கால்வாசி. இந்த அக்யூட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்க்கு நம்மளுக்கு க்யூர் இருக்குது. ஓகே. உங்களுக்கு ஒரு பாயிண்ட், லெட்ஸே உங்களுக்கு கோவிட் அந்த டைமில் வந்தபோது நம்மளுக்கு கோவிட் இருந்தது, கோவிடோட ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்தோம், அந்த சிவியர் கோவிட்லேருந்து லங் ரெக்கவர் ஆகிடுச்சு, நம்ம வி ஆர் பேக் டு நார்மல். ஸோ உங்களுக்கு லாங் டேர்மில் தேர் வாஸ் நோ நீட் ஃபார் எனி ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரியான சேம் திங் நீங்கள் சொன்ன மாதிரி டியூபர்குலோசிஸ், டிபின்றது ஒரு கிருமி, மைக்ரோபாக்டீரியன் டியூபர்குலோசிஸ்னால வர ஒரு இன்ஃபெக்ஷன். அதுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட், கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்து முடிச்சும் போது அந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்லி க்யூர் ஆகிடுது. அதை பற்றி நம்ம இன்ஃபெக்ஷனை பற்றி யோசிக்க தேவையில்லை. பட் நம்ம க்ரானிக் டிசீசஸ் இருக்கிற போது அது வந்து க்ரானிக்காக இருக்கும், ஒவ்வொரு டைம் இருக்க போது. நீங்கள் சொன்ன சில வியாதிகள், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ப்ராப்ளம், க்ரானிக் கிட்னி ப்ராப்ளம், க்ரானிக் லங் டிசீஸ், அதே மாதிரி க்ரானிக் லங் டிசீஸும் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்து இல்லை ஒன் டைமில் மருந்து எடுத்து சரி பண்ண முடியாத ஒரு விஷயங்கள். யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். அதில் மெயினாக ஒரு க்ரானிக் லங் டிசீஸ் பீப்புள் அக்செப்ட் பண்ணாதது ஆஸ்மா. இது எதனால் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் அட் அ யங் ஏஜ். ஸோ டிப்பிக்கலாக இட் ஸ்டார்ட்ஸ் ஆஃபன் அட் 3 to 6 years ஆஃப் ஏஜ் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அ லைஃப் லாங் இஷ்யூ. ஆனால் என்னென்னா, இது கரெக்டான வைத்தியம் நம்ம எடுத்தால் இதனால் நம்மளுக்கு எந்த லிமிட்டேஷனும் வராது. ஸோ நம்மளுக்கு மெயினாக வந்து நம்ம ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன், நம்ம ஹெல்த் ஷுட் பி totally normal. We should be able to do everything rather than நான் வந்து மெடிசன் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து இப்போது இதை என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஆஸ்மாக்கு ரெகுலர் மெடிக்கேஷன் அப்படின்றது லைஃப் லாங்கெல்லாம் தேவைப்படாது.
ரெகுலர் மெடிசன் நிறைய இப்போ வந்து இப்போ நம்மளோட பிரின்சிபல்ஸ்லாம் மாறி இருக்கு. நம்ம எய்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க சிம்டம்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும், அவங்களுக்கு நடுவில் நெபுலைசேஷனோ இல்லை இன்ஜெக்ஷனோ தேவைப்படக்கூடாது, அவங்க லங் ஹெல்த் நார்மலாக இருக்கும். இந்த 3 விஷயமும் நார்மலாக இருக்குன்ற பட்சத்தில் தே மே பி ஆஃப் மெடிகேஷன்ஸ் ஃபார் இயர்ஸ் as well. ஆர் ஈவன் இஃப் தேர் நாட் ஆன் ஆஃப் மெடிகேஷன்ஸ் ஒரு நாளில் ஒரு தடவை இன்ஹேலர் தேவைப்படலாம். ஸோ இந்த மாதிரியான பட்சத்தை இது எடுத்துகிட்டு இருக்க பட்சத்தில் அவங்க லைஃப் லாங் வந்து அவங்க லங் ஹெல்த் நார்மலாக இருந்து அவங்களுக்கு எந்த விதமான ஒரு மேஜர் ப்ராப்ளமும் வராமல் நம்ம தடுக்க முடியும். சேம் பிரின்சிபல். இப்போ நம்ம சுகர் வந்து எனக்கு தெரியாமல் இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்த டாக்டர் அப்படின்னா, பட் சுகர் 400 இருந்தபோது உங்களுக்கு தெரிஞ்ச போது ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக்காக வந்து முடியலாம். ஓகே. ஸோ இப்போ ஒரு சின்ன பிரச்சனைக்கு நம்ம அக்செப்ட் பண்ண முடியாத போது ஒரு பெரிய பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை ஒரு சின்ன பிரச்சனையை ஒரு இரிட்டேஷனாக கன்சிடர் பண்ணாமல் அது ஒரு ப்ராப்ளம், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சா டெஃபினட்டாக ஒரு பெரிய ப்ராப்ளம் வராமல் நம்ம தடுக்க முடியும். ஸோ ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் இக்னோரன்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனை அப்படின்னு பார்க்கலாம். இக்னோரன்ஸ் அண்ட் நம்மளோட ஆட்டிடியூட். ஆஸ் அ சொசைட்டி நம்ம வந்து இந்த எல்லாத்தையும் ஒரு அக்யூட் ப்ராப்ளமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் சில விஷயங்கள் அக்யூட்டாக இருக்கலாம், சில விஷயங்கள் க்ரானிக்காக இருக்கலாம். எந்த மாதிரியான ப்ராப்ளம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏற்ற மாதிரி இது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிபி பற்றியே நம்ம பேசணும். டிபி வந்து லங்ஸை பாதிச்சு ஸ்கார் ஆச்சுன்னா அப்போ அது ஒரு க்ரானிக் ப்ராப்ளம். ஸோ நம்ம எய்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டே வந்து இந்த பாதிப்பு வராமல் ஸ்கார் ஃபார்ம் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அது ஆரம்ப கட்டத்தில் வந்தால் தான் பண்ண முடியும். ஓகே. நம்ம இன்டர்வியூவோட லாஸ்ட் பார்ட்டில் டாக்டர், கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நீராவி படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. மஞ்சள் போட்டு படிங்க, தைலம் போடுங்க, அப்படி இப்படி நிறைய காம்பனன்ட்ஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க. உண்மையில் அது 100% எஃபெக்டிவா? ஒரு லங்கை ஹெல்த்தியாக பாதுகாக்க அது எஃபெக்டிவான விஷயமா? இல்லை. ஸோ பொதுவாக நம்ம லங்ஸ்க்குள்ளே வந்து வி ஆர் வாட் யூ ஈட், நான் சொன்ன மாதிரி யூ ஆர் வாட் யூ பிரீத். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரேனியஸாக லங்குள்ளே போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஹெல்த்தி நார்மல் ஏர், அதாவது பொல்யூஷன் இல்லாத காற்று உண்டி லங்ஸ்குள்ளே போனால் நம்ம லங்ஸ்க்கு ஹெல்த்தி. அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரேனியஸாக வாட் எவர் வி புட், which may be cigarette smoking, which may be some தைலம் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து லங்ஸ்குள்ளே செலுத்தாமல் இருக்கிறது அவ்வளோக்குள்ள ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட். So it's not a proven one. Definitely not proven, may be harmful. Okay. Thank you so much, doctor. Thanks for the interview. Thank you.